அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/7/2024 திங்கட்கிழமை. இன்று திருவோண விரத நாள். பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைக்கவும், கஷ்டங்கள் குறையவும், துன்பங்கள் நீங்கவும் பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்று மாலை 3:11 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துவிதியை திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 2:07 வரை உத்திராட நட்சத்திரமும் பின் நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சுக்கிர பகவான் அனுகூலமாக இருப்பதனால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும், புது வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். கலைத்துறையினர் மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பிள்ளைகளுடைய திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அந்த முயற்சிகளிலே நல்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருப்பதனால் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மூட்டு வலி முதுகு வலியால் அவதிப்படுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பணம் காசு கடன் விஷயத்திலே வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து போகும். கணவன் மனைவி இடையே மாலை நேரத்தின் பின்னர் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 5. மிதுனம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சகோதரி வழியிலே செலவுகள் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கு தாமதமாகும். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்கள், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அல்லது சொந்த நாட்டுக்கு வருபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9.
சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் நினைத்த காரியங்கள் நடக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலும் நன்மைகள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டெய்லரிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. சிம்மம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதனால் சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதேபோல் வெளிநாட்டில் தொழிலை அல்லது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அல்லது வேறு தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் மணல், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். பிள்ளைகளால், குழந்தைகளால் பெற்றோர் மகிழ்ச்சி அடையும் நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வருகின்ற நாள். செவ்வாய் பகவானால் புது சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், குழப்பங்கள் நீங்கும், குறையும், விலகும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர், எதிர்பாராத இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் ஏற்படும். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். காதலர்களுக்கிடையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வீட்டிலே சில மாற்றங்கள் செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு வீட்டிலே நல்ல ஒரு ஆதரவும் கோஆப்ரேஷனும் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 6. துலாம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் மறைவு ஸ்தானத்திலே இப்பொழுது இருப்பதனால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து, வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு அல்லது சொந்த நாட்டுக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரும். மாணவர்கள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைவான நாள். சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் வந்து போகும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள்.
திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் சமிக்ஞைகள் தெரிகின்ற நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வேறு மொழி பேசும் மக்களால் நன்மைகள் நடக்கும் நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் நன்மைகள் கிடைக்கும் நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு, பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னரோட இந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாள். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பதனால் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக எல்லாருக்குமே நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், நெருக்கடிகள் குறையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்பவர்கள் லாபத்தை பெறுவீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உத்தியோகத்திலே உங்களுடைய பேச்சுக்கு அலுவலகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். அதிகாரிகளின் நெருக்கடிகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இதேபோல் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 1. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, ராகு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் தைரியம் பிறக்கும். சில விஷயங்களிலே அசாத்திய திறமை உங்களுக்கு இருக்கும். வீடு மனை வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். குழந்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வரும். அவர்களுக்காக சேவிங்ஸ் பண்ணணும், சேமிக்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாம் வரும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள், டைவர்ஸ் அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் செய்திகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் மனசுக்கு பிடித்த ஒரு லைஃப் பார்ட்னரை மீண்டும் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 5. கும்பம் ராசி அன்பர்களே, போட்டிகள் கூடும் நாள். புதனும் சுக்கிரனும் 6ஆம் இடத்திலே இருப்பதனால் மறைமுக போட்டிகள் வியாபாரிகளுக்கு ஏற்படும். சில சிக்கல்கள் வந்து போகும். தொழிலதிபர்கள் முதலீட்டு விஷயங்களிலே, புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் எச்சரிக்கை தேவை. உங்களுடன் நல்லாக பழகியவர்கள் சிலர் திடீர்னு உங்களை விட்டு விலகி போவார்கள். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் ஏற்படும். பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள்லாம் இப்போ திரும்ப பேசிகிட்டு இருக்க வேண்டாம். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, செலவு விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவும் கூட வரும். வேறு மொழி பேசும் மக்களால் நன்மைகள் உண்டு. நண்பர்கள் வழியில் சில நன்மைகள் நடக்கும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லெக்சராக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது.
இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், நெருக்கடிகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் உங்களுக்கு அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.